வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. இனிமேலு கமெண்ட்ல வரக்கூடிய ஜாதகங்கள காலையில நேரத்தில போட்டுறலாங்க. சாயங்கால நேரத்தில பிறக்க போற குழந்தைகளுக்கு உண்டான ஜாதகத்தையும் போட்டுறலாங்க. சரிங்களா? அதுல மல்லிகா ராஜுன்னு சொல்லிட்டு அவங்க ஜாதகம் போட்டிருக்கிறாங்க. அத போட சொல்லி. அதாவது பேர சொல்ல வேணாம்னு நெனச்சீங்கன்னா, அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நானு ஜாதகத்த மட்டும் போட்டுர்றோம். இல்லைன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி விடுங்க. நானு அந்த இத கூட எடுத்து நான் போட்டு விடுறேங்க. மல்லிகா ராஜ்ன்னு ஒருத்தங்க அவங்களோட ஜாதகமா என்னன்னு தெரியல. இல்ல கணவரோட ஜாதகமான்னு தெரியல. அத மென்ஷன் பண்ணவே இல்லைங்க. 26/4/1988ல பிறந்த ஜாதகம். 11 மணி 59 நிமிஷம் மதிய நேரம் பிறந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இவங்க மக நட்சத்திர சிம்ம ராசியில பிறந்திருக்கக்கூடிய அமைப்பு. இந்த மக நட்சத்திர சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமமா அமையக்கூடியது மீன ராசி சந்திராஷ்டமமா அமையும். சரிங்களா? நட்சத்திர நாம எழுத்துக்கள்னு பார்த்தோம்னா, மா, மீ, மூ, மே. இந்த பெயர் நாமம் இருக்கவங்களுக்கும் இந்த பலன்கள்லாம் பொருந்தும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். பஞ்சபட்சின்னு எடுக்கும்போது ஆந்தையும், குபேர புள்ளின்னு எடுக்கும்போது உத்திர நட்சத்திரம் 4ஆம் பாதம் கன்னி ராசியில அமையக்கூடிய அமைப்பு. அதிர்ஷ்ட புள்ளின்னு எடுத்தோம்னா திருவாதிர நட்சத்திரம் 3ஆம் பாதம் மிதுன ராசியிலையும், துரதிர்ஷ்ட புள்ளி கிருத்திகை நட்சத்திரம் 3ஆம் பாதம் ரிஷப ராசியிலையும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு. இது பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னா அவருக்கு மக நட்சத்திர சிம்ம ராசி அப்படிங்கிறதுனால எடுத்த உடனேயும் தசை பார்த்தீங்கன்னா கேதுவோட தசை நடக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா சுக்கிர தசை நடக்குங்க. சுக்கிர தசை 20 வருஷம் நடக்கும். இந்த 20 வருஷமும் அவன் உட்கார்ந்திருக்கிறது சந்திரனோட சாரத்துல அப்படிங்கிறதுனால, அதுவும் கேதுவோட சாரம். அப்பன்னா அதுவும் கேது தசை தான் நடக்கும். அதுக்கப்புறம் வந்த சூரியனும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, தசை 6 வருஷம் நடத்துவாருங்க. அவர் அசுவினி நட்சத்திரம் மேச ராசியில போய் உட்கார்ந்திருக்காரு. அப்பன்னா கேதுவோட தசாபுத்தி நடக்கும். அடுத்தது சந்திரன் தசாபுத்தி நடக்கக்கூடிய அமைப்பு. அது 10 வருஷம் நடக்குங்க. அதுவும் கேதுவோட சாரமே. அப்பன்னா தொடர்ச்சியா கேதுவே தொடர்ந்து இவங்களோட 40 வயசு வரைக்கும் தசாபுத்தி நடத்தக்கூடிய அமைப்பு. சரிங்களா? கேதுவே நடத்துறாருன்னா, ஒண்ணு சில சமயம் தாய் தந்தையினால பிரயோஜனம் இல்லாத அமைப்பை ஏற்படுத்திருங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, கடன் நோயிலேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்படி வாழ்ந்தா பிரச்சனை இல்ல. இல்ல அப்படின்னு சொன்னா, அம்மா, அப்பாவுக்கு இடையில பிரச்சனை, பிரிவு சின்ன வயசுலயே. அதாவது இவங்க சின்ன வயசுலயே அவங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய அமைப்ப குடுத்துருவாங்க. இல்லைன்னா நோய் நொடிய குடுத்துருவாங்க. கடன குடுப்பாங்க. தீரா கடனும், தீரா நோயையும். தந்தை தள்ளி வாழ வேண்டிய சூழ்நிலை. கூட இருந்தா ட்ரிங்க்ஸ் பழக்கத்துக்கு அடிமையாகக்கூடிய அமைப்பு. இதெல்லாம் சின்ன வயசுலயே அனுபவிச்சிருக்கோம். சரி, இப்ப திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் எப்படி இருக்கும்? அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப கேது தான் ஓடிட்டு இருக்காங்க. அப்பன்னா திருமண வாழ்க்கையிலயும் கொஞ்சம் தடை ஏற்படுத்துவாங்க. காலையில எந்திரிச்சா காரணம் இல்லாம சண்டை, பிரச்சனை, பிரிவுல போய் முடியக்கூடிய அமைப்பும், இல்ல தீரா கடன குடுக்கக்கூடிய அமைப்பும், மான அவமானத்த சந்திக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாத்தையுமே ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு நல்லா போயிட்டு இருக்குதுங்க. அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. பிள்ளையார் கோயில் வழிபாடு, பிள்ளையார்பட்டி கோயிலுக்கே போய் வழிபாடு எடுக்கிறது, புத்துக்கண் சம்பந்தப்பட்ட கோயிலுக்கு போறது, முடிஞ்ச வரைக்கும் அது சம்பந்தப்பட்டதுக்கு போயிட்டு இருந்தாவே ஓரளவுக்கு பாதிப்புலருந்து குறையுங்க. சரிங்களா? இது மட்டும் இல்லாம இந்த ஜாதக ரீதியா வேற என்னென்ன பலன்கள் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். சரி. இது எதெல்லாம் இருந்தா எந்த லக்னக்காரங்களுக்கெல்லாம் இது பாதிக்கப்படும் அப்படிங்கிறது நமக்கு வேணும். என்னன்னா, ராகு, கேது தோஷம் இருந்ததுன்னா முழுசா பாதிக்கப்படுவீங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்பன்னா எந்தெந்த லக்னம்? ஏன்னா இந்த டேட்ல பிறந்தவங்களா இருப்பீங்க. இந்த என்னென்ன லக்னம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடக லக்னம், சிம்ம லக்னம், மகர லக்னம், கும்ப லக்னம். இந்த 4 லக்னத்துக்காரங்க இந்த டேட்ல பிறந்திருந்தா, அவங்க குடும்ப வாழ்க்கை பூரா இப்படித்தான் இருக்குங்க. ஊர விட்டு, தேசம் விட்டு வெளிய போறது, இல்ல அப்படின்னு சொன்னா கடன் நோயிலேயே உட்கார்ந்திருக்கிறது, வீட்ல ஒரு நோயாளி படுத்த படுக்கையாகக்கூடிய அமைப்பு, கணவன் மனைவிக்கு இடையில காலையில எந்திரிச்சோன காரணம் இல்லாம சண்டை வருத்தங்கள குடுக்கறது, உங்க வீட்ட தேடி பாம்பு வர்றது, இது எல்லாமே ஏற்படும். வீட தேடி பாம்பு வர்றதுக்கு கூட நெறைய காரணம் இருக்குங்க. சும்மாலாம் இருக்காது. ஏங்க நாங்களே டவுன்ல இருக்கோம். எங்க வீட்டுக்கு கண்டிப்பா வரும். சரிங்களா? அதுதான் ஜோதிடங்கிறது. அதுதான் அது வேலை செய்யும். சரிங்களா? சரி, இதே நாடி முறைப்படி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 37 வயசு முடிஞ்சு 7 மாசம் ஆகுதுங்க உங்களுக்கு. டஸ்ட் அலர்ஜி, வீசிங், மூச்சுத் திணறல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை கண்டிப்பா ஏற்படுத்தும். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, அரசு சம்மந்தப்பட்ட வேலையில உட்காரலாம். முக்கியமா மருத்துவத்துறை சம்மந்தப்பட்டதுல உட்கார்ந்திருந்தா லாபம். அ போலீஸ் துறையில இருந்தால் நல்ல லாபம். சரிங்களா? அரசு உத்தியோகம் இந்த இதெல்லாம். நர்சிங் சம்மந்தப்பட்டது நல்ல லாபம். ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா, செவ்வாயும் உச்ச பலன்ல இருக்கு. அப்பன்னா கணவன் மனைவிக்கு இடையில வேண்டாத மன வருத்தங்கள கண்டிப்பா குடுத்துட்டுருக்கும். காலையில எந்திரிச்ச உடனே சண்டை பிரச்சனையில ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு. போலீஸ் துறையில இருந்தாலும் சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பும் பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா, சங்கடத்துல இருக்கக்கூடிய அமைப்ப குடுப்பாங்க. தீரா ஒரு மனக்குறையோட இருந்துகிட்டே இருக்கக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்திரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இதே ஒரு ஆணின் ஜாதகமா இருந்ததுன்னா, அதிகாரத்துக்கு சொந்தக்காரங்க, தலக்கணம் பிடிச்சவங்களா இருப்பாங்க. நல்ல புத்திசாலியா இருப்பாங்க. தோல் பிரச்சனை, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்துட்டு இருக்கும். ஒரு சில நேரத்தில இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைய அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை.
சரிங்களா? சில சமயம் விந்தணுக்களுக்கு உயிரணுக்கள் ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய அமைப்பு, மனைவி சரியான கோபக்காரி, சண்டைக்காரி, ரோசக்காரியா இருக்கக்கூடிய அமைப்பு, ஆண் ஜாதகமா இருந்ததுன்னா, வேண்டாத பெண்கள் சகவாசத்தையும் குடுக்கும். கொஞ்சம் கவனமா இருங்க. ஃபோன் மூலியமா சங்கடங்களை ஏற்படுத்தும். கண்ணுல இடது கண் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு இது குடுக்குங்க. இதே ஒரு பெண் பிள்ளை ஜாதகமா இருந்ததுன்னா, கணவனோட நல்லா சண்டை போடுவீங்க. சரிங்களா? ஆனாலும் கணவன விட்டே குடுக்க மாட்டீங்க. பொருத்தமே இல்லைன்னாலும் உங்களுக்கு கட்டி வைக்கலாம். அந்த சூழ்நிலை குடுக்கும். வேண்டாத கெட்ட பேர நீங்களும் ஏற்படுத்திக்குவீங்க. ஃபோன்னால கொஞ்சம் ஏற்படுத்திக்குவீங்க. பெண் ஜாதகமா இருந்தா. கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை உண்டு. சில சமயம் பார்த்தீங்க அப்படி சொன்னா, பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வயித்து வலி சம்மந்தப்பட்ட கோளாறுகள். இதனால பார்த்தீங்கன்னா, குழந்தை பாக்கியத்துக்கு கூட ஒரு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு, ஒண்ணோடயே நின்ற அமைப்பு, இல்ல அப்படின்னு சொன்னா 2 ஒரே குழந்தைகளா பிறக்கக்கூடிய அமைப்பு, இது ஏற்படுத்திருவாங்க. ஆண் குழந்தை பிறந்தா 2 ஆண் குழந்தை இருக்கும். பெண் குழந்தை பிறந்தா 2 பெண் குழந்தை இருக்கும். இந்த சூழ்நிலையும் கொஞ்சம் குடுக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதே பெண் பிள்ளைகள் ஜாதகத்துல வேற என்னென்ன இருக்கு அப்படின்னா, அந்த டஸ்ட் அலர்ஜி, வீசிங், மூச்சுத்திணறல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, உணவு, நீர் சம்மந்தப்பட்ட தொழில் செஞ்சா இன்னும் லாபம் அதிகம். அரசு அரசு சம்மந்தப்பட்ட வேலையில உட்கார்ந்தா லாபம் அதிகம். கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலையில ஒரு சில பேர் இருந்தாங்கனாலும், அவங்களுக்கு லாபம் அதிகம். சில பேர் பார்த்தீங்கன்னா, டெய்லரிங் சம்மந்தப்பட்டதும் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இப்ப கோச்சாரத்துப்படி எங்களுக்கு ஏதாவது சுப பலன்கள் உண்டா அப்படின்னா, சித்திரைக்கு மேல பார்த்தீங்கன்னா, இடம் இல்லாதவங்களும், வீடு கட்டாதவங்களும், வீடு கட்டக்கூடிய யோகம், இடம் வாங்கக்கூடிய யோகம், உங்க வீட்ல யாரோ ஒருத்தவங்களுக்கு விபத்து ஏற்பட்டு, அதனால ஆஸ்பத்திரிக்கு செய்யக்கூடிய விரயம், இது எல்லாமே ஒட்டுக்கா வந்து சேரும். கொஞ்சம் கவனமா இருங்க. சரிங்களா? மேலும் உங்களுக்கு வேறு தகவல் தேவைப்பட்டதுன்னா, ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகுங்க. நம்ம ஜாதகம் பார்க்கறதுங்க, ஜாமக்கோள் பிரசனம் உங்கனால ஒரு முடிவு எடுக்க முடியலைன்னா, அந்த முடிவுக்கு தெளிவான பதில் குடுக்க முடியுங்க. ஜாமக்கோள் பிரசனம் பார்க்குறேங்க. நாடி முறைப்படி ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா, வாஸ்து பார்க்கறதுங்க, ஜாதகம் எழுதி குடுக்கறது, பொருத்தம் பார்க்கறது, இது எல்லாமே செஞ்சுட்டு இருக்கேங்க. தேவைப்படுறவங்க தாராளமா கூப்பிடுங்க. உங்களுக்கு உண்டான தகவல்கள் கிடைக்கும். இல்ல உங்களோட ஜாதக பலன்கள் வேணும்னாலும், நீங்க YouTube மூலியமாவே பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, தாராளமா அனுப்புங்க. நானு டெய்லி ஒரு ஜாதகம்னு போடுவோம். அதிகபட்ச ஜாதகம் வரும்போது, ஏதோ ஒரு ஜாதகத்த நான் எடுத்து போட்டுருவோங்க. சாயங்கால நேரத்தில பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உண்டான பலன்களையும் சொல்லிருவோங்க. அதனால தாராளமா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்களுக்கு தேவையான தகவல் கிடைக்கும். ஏன்னா டெய்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஈரோடு மாவட்டம்னு எடுத்துக்கிட்டாவே ஒரு 1000 குழந்தைகள் பிறந்துட்டு தான் இருப்பாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் பிறக்கும்போது, அவங்களுக்கு உண்டான பலன்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அது சுகப்பிரசவம் ஆனாலும் இந்த மாரி லக்னத்தில அமையாம இருந்ததுன்னா, நல்லா இருக்குங்கிறத கூட நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதனால உங்களுக்கு பயன்படும் அப்படிங்கிறத நெனைக்கிறேன். மேலும் தகவல்களுக்கு நீங்க அணுகுங்க. கீழ இருக்க ஃபோன் நம்பருக்கு. நன்றி, வணக்கம்.